கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு என்ன எதிர்பார்த்தோமோ அது கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. இனி ஐஸ்வர்யாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அபிராமியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி வந்துட்டு வீட்டில் எல்லோரும் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க சொல்கிறாங்க. கார்த்தி தீபா வராங்க. எப்போ நான் சொன்னேன்ல இன்னைக்கு கோவிலில் வச்சு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிடலான்னு, அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு யோசிக்கிறாங்க. கீதா வந்துட்டு சரி அப்படின்னு சொன்னதுனால சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் அந்த திக்கா வந்துட்டு சக்தி தீபா மேடம் வந்துட்டு இங்கே இருந்தால் எப்படி மேடத்தை வந்துட்டு கோயிலுக்கு கூட்டு போய் வந்துட்டு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. என்னடா ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கு. இங்கிட்டு தீபா அவங்க வந்துட்டு ஆட்டோவில் வர, அங்கிட்ட அவங்க காரில் வர மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் கார்த்தி அவங்க ஃபேமிலி எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. அபிராமியும் மீனாட்சி சேர்ந்து தான் கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக இத்தனை கேமே வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போது ஐயர்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த தாலியை வந்துட்டு அம்மன் பாதத்தில் வந்து பூஜை பண்ணி கொடுங்க, மறுபடியும் இப்போ வந்துட்டு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல கீதாவுக்கும் கார்த்திக்கும் ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முழிச்சு நின்னே பார்த்துட்டு இருக்கு. தாலியெல்லாம் ரெடி ஆகி வந்துடுது. அப்புறமேட்டி கார்த்தி இந்த தாலி எடுத்து என் மருமக தீபா கழுத்தில் கெட்டுப்பா, அதுக்காண்டி தான் நான் இந்த பூஜைன்னு சொல்லி உன்னை இந்த இடத்த கூப்பிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சிருப்பா, இதை உங்ககிட்ட முதலே சொல்லியிருக்கணும், ஆனால் நீ தான் ஒரு 5 நாள் 6 நாள் டைம் கேட்டுட்டு இருந்தியா, எனக்கு உங்கள் 2 பேர் கல்யாணத்தை பார்க்கணும், அதனால தான்ப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், அம்மாக்காக இந்த தாலியை வாங்கி கெட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல கீதாவும் ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனந்த் அந்த திக்க திருன்னு முழிக்காரு. ஏன்னா ஆனந்துக்கு தான் தெரியும்ல இங்கே இருக்கிறத வந்துட்டு கீதா தீபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனந்தையும் பார்க்க போச்சுடா இப்படி ஒரு சிக்கலில் சிக்கிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முழிச்சிட்டே இருக்க. என்னப்பா யோசிக்கிற, தாலியை வாங்கி கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி அமைதியாகவே நிற்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன கார்த்திக் தம்பி இவ்வளோ நாள் இந்த கல்யாணத்துக்கு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, தாலியை வாங்கி கெட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாரு. அதை கேட்ட அபிராமி எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன் உனக்கு இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேணாம், நீங்கள் 2 பேரும் இந்த கல்யாணம் பண்ண ஆசையாக தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, தீபா என்னம்மா இது, கார்த்தி என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அவர் சொல்கிறது சரிதான் இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு எதுக்கு வேணான்னு சொல்லி ரீசன் தெரியணும், நீங்கள் 2 பேரும் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க ஆரம்பிச்சிடா. அதே சமயத்தில் தான் சக்தி அந்த ஆட்டக்காரர் ஹெல்ப்போட வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வர்றாங்க தீபாவை. இவங்க இந்த திக்கம் நிற்கிறாங்க. அதே வந்துட்டு ரைட் சைடு நம்ம தீபாவை உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல வந்துட்டு சக்தி சாச்சு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. டே யாராவது ஒருத்தர் உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் அபிராமி வாய் மேலே இருக்குது. அபிராமி வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கம்பல் பண்ணிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஏன்னா இவங்க தீபாவே இல்லைம்மா, தீபா மாதிரி இருக்கிற கீதா அப்படின்ற மாதிரி சொல்ல அபிராமி முகத்தில் வந்துட்டு அப்படியே ஒரு மின்னல் வெட்டுது. அப்படியே மேலதான் ஒளி வெட்டம் தெரியுது. என்னப்பா சொல்கிறேன், இங்கே இருக்கிறது கீதாவா, அப்போ தீபா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தீபா எங்கே இருக்காங்கன்னே தெரியலம்மா, நான் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க. அதை கேட்டது வந்துட்டு அபிராமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கிருகிருன்னு வர மாதிரியே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, டேரக்டர் அப்படியே வளவள குலகுலன்னு கொண்டு போய் ஒரு மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு. நம்மளாம் எதிர்பார்த்தோம் ஏதோ கீதா கழுத்தில் காட்டி தாலி கட்டிடுவாரோ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு, ஏன்னா பெங்காலியில் அப்படி தான் வந்திருக்கோம். பட் இதுவே வந்துட்டு பயங்கர ஒரு ட்விஸ்டாக தான் இருக்குது. கார்த்தி எல்லா உண்மையும் சொல்லி அதுக்கடுத்து தீபா கிடச்சி துங்கா காப்பு வைக்கிற மாதிரியே இருக்கும். ஆல்ரெடி இந்த வில்லன் வந்துட்டு வில்லனா இல்லை தொல்லனானே தெரியல, மூளை இல்லாத மூஞ்சிலி ஏதோ மரமட்ட மாதிரியே தான் யோசித்துட்டல. இது இந்த நர்ஸும் இவ கீதா இல்லை தீபான்னு சொல்கிறா, இந்த ஐஸ்வர்யாவும் தீபான்னு சொல்கிறா. அப்போ இதில் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அது பேக் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. இல்லை அவனைத்தான் பேக்கா டைரக்டர் வச்சிருக்காரா இல்லை நம்மளெல்லாம் வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. எப்படியே ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி வந்துட்டு அபிராமி வந்துட்டு கல்யாணத்தை பற்றி பேச மாட்டாங்க, ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன உடம்பு சரியில்லாமல் மறுபடியும் பெட்டில் போய் வந்துட்டு மாஸ்கை மாட்டி படுத்துக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு சின்ன லைட்டாக வந்துட்டு தோணிட்டு இருக்கு. எனிவே ப்ரோமோ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.